அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான கருவேப்பிலை சாதங்க. ரொம்பவுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கருவேப்பிலை சாதத்தை. உங்கள் குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது கொடுங்க. இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ அண்ட் சி அதிக அளவில் இருக்குதுங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு சின்ன கோலிவுட் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பருப்பு நிறமாட்டம் வறுத்து விடுங்க. இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை நல்லா அலசிட்டு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கருவேப்பிலை மொறுன்னு ஆகணும் அந்தளவுக்கு வறுத்து விடுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக கல் உப்பு சேர்த்து இது பவுடர் அரைச்சி எடுத்துருந்துடலாம். கொரகரப்பான பவுடர் அரைச்சிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 6 போல் முந்திரி பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 5-6 பல் பூட்டை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். போன் ஹெல்த்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இது பார்த்திங்கனாக்கா ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் ரத்த சோகை குறையுது. இதில் ஃபோலிக் ஆசிட் அண்ட் அயன் அதிக அளவில் இருக்குதுங்க. இவ்வளோ நன்மையாக இருக்கிற கருவேப்பிலை நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம், சாப்பிட்டு தூக்கி எறிகிறோம். இனிமேட்டு அப்படி பண்ணாதீங்க. இது நல்லா ஆயிலில் வதக்கக்குள்ளே பார்த்திங்கனாக்கா நமக்கு நாக்கில் ஒரு எச்சல் ஊறும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த சலைவா பார்த்திங்கன்னா நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போது நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 கப் சாதத்தை இப்போ நான் இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் அந்த பொடி படுற அளவுக்கு கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கறி லீவ்ஸ் ரைஸ் ரெடியாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.